எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 11 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் கேட்டுக்கிறது ஸ்கொயரில் கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதையும் ஸ்கொயராக மாற்றி நம்ம சால்வ் பண்ணணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 11. ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் உள்ளதையும் வலது பக்கம் உள்ளதையும் நம்ம வர்க்கப்படுத்த போகிறோம். இதுலேயும் ஸ்கொயர் போட்டுறணும், இந்த 11க்கும் ஸ்கொயர் போட்டுறணும். இப்போ இந்த ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முற்றொருமை ஃபார்முலா ஞாபகம் வரணும். இது என்ன வடிவத்தில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டைப்பில் இருக்கா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அப்போ இதை நம்ம இதோட விரிவாக்கம் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2abன்னு வரும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் 2abன்னு போடணும். எப்படி நம்ம இதை இப்படி விரித்து எழுதணும்? அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலாவையும் நம்ம இந்த வடிவத்தில் விரித்து எழுதணும். அப்போ a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. b இருக்கிற இடத்துல 1/x இருக்குது. பியோட வேல்யூ மைனஸ் 1/xன்னு சேர்த்து எழுதக்கூடாது. ஏன்னா இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் தான் இதில் இருக்குது. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு மட்டும் எழுதிக்கிறணும். இப்போ இது ரெண்டுமே ஒரே வடிவத்தில் இருக்குது. இதை எப்படி நம்ம இந்த வடிவத்தில் எழுதுகிறோமோ அதே மாதிரி இதையும் இந்த வடிவத்தில் எழுதணும். அப்போ a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு நமக்கு என்ன இருக்குது? பிக்கு பதிலாக 1/x ஸ்கொயர். இது நமக்கு 1/xக்கு ஹோல் ஸ்கொயர் இப்படி தான் போடணும். ஆனால் நம்ம 1 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும்? 1 தானே வரும். அதனால் 1/xக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது. மைனஸ் 2 ab 3க்கு இடையிலுமே பெருக்கல் குறி இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1/x. இந்த ஃபார்முலாவில் உள்ளதை தான் அப்படியே எழுதுகிறோம். என்ன? ஏக்கு பதிலாக நம்ம எக்ஸாகவும் பிக்கு பதிலாக 1/xஆகவும் மட்டும் மாற்றி எழுதுகிறோம். அவ்வளோதான். ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி விரித்து எழுதியிருக்கோம். அப்போ 11 ஸ்கொயரை நம்ம கொண்டு வர மறந்துடக்கூடாது. 11 ஸ்கொயர்னால் என்ன? 11னா 2 தடவை எழுதி பெருக்கணும். 11 பெருக்கல் 11. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரை நம்ம எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கணும். மைனஸ் 2 இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஈக்குவல் டு அப்போ இந்த இடத்துல எதுவுமே வராது, நமக்கு 2 மட்டும்தான் வரும். 11 பெருக்கல் 11 121. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம தெரியாது, இதை தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தெரியாததா அதே பக்கம் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச மதிப்பெல்லாம் ஒரு சைடு கொண்டு போனால் 121. ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் உள்ள -2 வலது பக்கம் வரும்போது +2ஆக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 123. அவ்வளோதான்.